Innovate India National Science and Idea Fest INSIF Edition 1 செயற்கை நுண்ணறிவுகள் வந்தாலும் செயற்கை நுண்ணறிவுகளை உருவாக்கிய அந்த மனிதனின் மூளையின் ஆற்றல் பேசுகின்றது. செயற்கை நுண்ணறிவை விட மனிதனின் மூளையே சிறந்தது, மனிதனின் ஆற்றலே சிறந்தது. அதனால் மனிதன் எந்த காலத்திலும் செயற்கை நுண்ணறிவை தன்னை தாண்ட விட மாட்டான், அவன் கீழேயே வைத்துக் கொள்வான். அதனால் மனிதனுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு குறைக்கும் என்பது தவறான கருத்து. மனிதனின் வேலை வாய்ப்புகளை, முக்கியமாக இந்திய இளைய தலைமுறையின் வேலை வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு அதிகரிக்கும் என்று கூறி நல்ல வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என் குரலுக்கிணங்க தன் தாயை பெருமைப்படுத்தி வீட்டிருக்கும் ஆன்றோர், சான்றோர் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து உரையை தொடங்குகிறேன். ஏஐ என்னதான் பெரிய வேலை செஞ்சாலும் அதால நம்ம ஹியூமன் பிரெயினுக்கு இணையா வர முடியாது. இப்போ ஏஐ வந்ததால சாட் ஜிபிடி மற்ற போன்ற துறைகள்லாம் வந்திருக்குதான். நம்ம ஸ்கூல்ல ஹோம்ஒர்க்னு ஒண்ணு கொடுக்குறாங்க, அதை எத்தனை பேர் நேர்மையா செய்றீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாம? இப்போ இந்த சின்ன சின்ன தவறுகளை செய்யறவங்க நாளைக்கு பெரிய பெரிய தவறுகளை செய்யலாம். சாட் ஜிபிடி இப்படி ஒரு நோக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. நீதிபதிகளுக்கு என் மன்னிப்பை கூறுகிறேன். மன்னித்து விட்டோம். அதுக்கு முன்னாடி எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. உங்களோட தாய்மொழி என்னது? தெலுங்கு. எல்லாரும் ஒரு கை தட்டணும். தெலுங்குன்ற மதர் டங்க வச்சுட்டு தமிழ்ல டிபேட்டுக்கு வந்துட்டாயோ அதுவே பெரிய விஷயம் சரிங்களா? பட் ஓகே, ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அழுவீங்களா? இது வந்து நான் பெருமையா தானே சொன்னேன். ஆனந்த கண்ணீரா? ஆனந்த கண்ணீர். என்னுடைய தலைப்பு மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் பசியை தீர்க்கும். அதாவது நான் என்ன சொல்ல போறேன்னா, 2050 10 மில்லியனுக்கு மேல மனிதர்கள் இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த நம்மளுக்கு இது நிறைய உணவுலாம் வேணும், அவங்க அக்கம்பெனி பண்ண நிறைய இடம்லாம் வேணும். இட்டலியில இருக்கிற இடம் விட நம்ம நிறைய காடுகளை உடைத்து நிறைய இடத்தை நம்ம வந்து கொண்டு வர வேண்டும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால நம்ம வந்து இந்த ஜிஎம் என்ற ஒரு புதுசா அதுல வந்து நிறைய சீட்ஸ் எல்லாம் வரும் மேம். அந்த சீட்ஸ் யூஸ் பண்ணா நிறைய ஹைபிரிட் சீட்ஸ் அது யூஸ் பண்ணா நிறைய ப்ரொடக்ஷன் வரும். அது வந்து நல்ல யூஸ் மேம். அது ஃபார்மர்ஸ் அவங்களோட சொந்த இடத்துலயே அவங்க வந்து பண்ணலாம். அது வந்து கம்மியான இடத்துல நிறைய வளர்ச்சி. அதனால அது வந்து பசியை தீர்க்கும். அது வந்து தவறுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்ப நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தவறுன்னு அவங்களுக்கு எகெயின்ஸ்டா பேசினா நம்ம டைம் தான் வேஸ்ட். நான் ரீசெண்டா ஒரு வில்லேஜ் போயிருந்தேன். அவங்க வந்து நான் ஒரு பாப்பாவை பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து less than 8 years. ஆனா அந்த பொண்ணு கண்ணுல வந்து she is blind, she is night blindness, she is suffering from night blindness. அவங்க வந்து விட்டமின் ஏ டெஃபிஷியன்ட். அதெல்லாம் வந்து கோல்டன் ரைஸ்ன்ற மூளையா அதுல நிறைய விட்டமின் ஏ இருக்கும். அது அவங்க சாப்பிட்டா நைட் பிளைண்ட்னஸ்லாம் குறையும், அவங்களோட விஷன் இம்ப்ரூவ் பண்ணுவோம். கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிப்பழுத்த நிலையான பொருளாகி மெல்லிலரால் மெல்லிதழில் வித்தாக பொருளாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மணித்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாய் இந்த நிகழ்ச்சியை நடத்த வந்த என் நாவில் குடியிருக்கும் பைந்தமிழே, உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி பேசுகிறேன். என் தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது நல்லதொரு தலைப்பு. மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் புதிய சவால்களை உருவாக்கும் என்பதாகும். முதலில் மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் என்றால் என்ன? நம் நடுவரம்மா ஹைபிரிட் வெரைட்டிகள் என்று அதை கூறினார்கள். ஆனால் அது சிறிய தவறான செய்திதான். ஹைபிரிட் வெரைட்டிகள் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் அல்ல.
மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் என்றால் அது அதன் மரபணுவை மாற்றி அமைத்து நமக்கேத்த விளைச்சலை தருமாறு அதன் மரபணுவை மாற்றி அமைத்து விளைக்க வைக்கும் பயிர்கள் மரபணு பயிர்கள். ஹைபிரிட் வெரைட்டி என்பது இரு சேர்க்கையை சேர்த்து அதில் வரும் விளைவே ஹைபிரிட் ஆகும். அது நமக்கு தேவையுள்ள பயிர்களையும் தரும், தேவையற்ற பயிர்களையும் தரும். சரி, அதுக்கான ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லுங்களேன். எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஹைபிரிட்னா நான் அப்படி நினைச்சேன். இங்கிலீஷ் வார்த்தை மரபணு மாற்றம் பெற்ற உணவுகள் இங்கிலீஷ்ல கேக்குறீங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங்மா, ஜெனடிக்ஸ்ன்ற ஒரு அந்த துறையில இருக்கிறது தான் மரபணு மாற்றம் பெற்ற உணவுகள். அது மரபியல் சொல்லிட்டு தமிழ்ல போடுவாங்க. அது ஹைபிரிட்ல இருந்து கொஞ்சம் மாற்றப்பட்ட ஒரு துறை. அதுல வெறும் நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம், தேவையில்லாததை வந்து தவிர்த்துடலாம். அதை வச்சு நான் பேச வந்திருக்கேன். நம்முடைய எதிராளி வந்துட்டு இது ரொம்ப முக்கியமானது, பசியை தீர்க்கும் அப்படியெல்லாம் பேசினாங்க. நான் வந்துட்டு அதை எதிர்க்க வந்துட்டு பேச வந்திருக்கேன். இப்போ இந்த மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை விளைவிக்கும் பொழுது அதிலிருந்து வரும் மகரந்த தூள்களும் அதிலிருந்து வரும் தூசிகளும் மற்ற பாரம்பரிய பயிர்கள் மீது விழும் பொழுது அந்த பாரம்பரிய பயிர்களின் நாட்டுப்புறத்தை குறைக்கிறது, அதன் பண்பாட்டை குறைக்கிறது, அதன் பாரம்பரியத்தை குறைக்கிறது, அதை மாற்றி அமைக்கிறது. அதாவது ஒரு நாடு என்பது அந்த நாட்டின் வளத்தை மட்டுமே வைத்து அதை குறிப்பிடுகிறார்கள். இந்த மரபணு மாற்றப்பெற்ற பயிர்கள் நாட்டு பயிர்களை மாற்றி மற்றொரு ஹைபிரிட் வெரைட்டி அப்படின்ற ஒரு புதிய பயிரை வந்து நமக்கு கொடுக்குது. அது வந்துட்டு நம்மளோட நாட்டோட பண்பாடையும் நம்மளோட நாட்டோட பாரம்பரியத்தையும் குறைக்கிற மாதிரி இது எனக்கு தோன்றுகிறது. நம்முடைய நாட்டுடைய பாரம்பரியத்தை குறைக்கும் ஒன்றை நாம் எப்படி அதை ஆதரிக்க முடியும்? நாட்டின் பண்பாடு குறைந்தால் நாடு என்ன ஆகும்? நாட்டின் பண்பாடே முக்கியம் அல்லவா? இரண்டாவதாக, இந்த மரபணு மாற்றம் பெற்ற உணவுகளை நாம் காலங்காலமாக உண்பதில்லை. மனிதர்கள் இதை உண்டு பழக்கப்பட்டவர்கள் அல்ல. அதனால் புதிதாக ஒன்றை அவர்களிடம் கொடுக்கும் பொழுது ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி என்பது அவர்களுக்கு தெரிகிறது. அலர்ஜி, இந்த மரபணு மாற்றப்பெற்ற உணவுகளால் அலர்ஜி வருகிறது. நம் நாடு என்ன நாடு? உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற ஒரு நாட்டுல உணவுக்கு அப்புறம் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன? அது இந்த மரபணு மாற்றம் பெற்ற பயிர்கள் நமக்கு தருகின்றன. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தீமை இருக்கும் போது அதை எப்படி நம்மளால சொல்ல முடியும்? உணவுக்கு அப்புறம் மருந்தா என்ற ஆச்சரியமே நமக்கு வருகிறது. அதாவது நம்ம எதிரணியினர் ஒரு அரிசியை பற்றி சொன்னார்கள், கோல்டன் ரைஸ் என்று சொல்வார்கள், விட்டமின் ஏ. அது இன்று விலை என்ன தெரியுமா உங்களுக்கு? யாராவது அது விலை தெரியுமா? தெரியாது. 1 கிலோ இன்று 2000 ரூபாய். அதை பாமர மக்கள் வாங்க முடியுமா? 1 கிலோ 2000 ரூபாய். ஒரு முறை கூட நான் வாங்க மாட்டேன். அந்த விட்டமின் ஏ எனக்கு அது மூலம் தான் வர வேண்டும் என்றால் நம் நாட்டு வகைகள் அதிகம் உள்ளன. அதிக நாட்டு வகைகளில் விட்டமின் ஏ என்ற சத்து அதிகம் உள்ளது. அதை நான் பயன்படுத்தி நான் உட்கொள்வேன். அதே போன்று நம்மாலே வாங்க முடியவில்லை, கிராமத்தில் உள்ள உழவர்கள் எப்படி வாங்குவார்கள்? அது அதிசயமல்ல, அச்சுறுத்தல். பசி, வறுமை என்று பேசுகிறார்கள். நம் உணவை வீணடிக்காமல் இருந்தாலே போதும், மற்றவர்களுக்கு தேவையான உணவை நாம் தந்து விடலாம் அல்லவா? அதனால் ஒரு பாயிண்ட், மரபணு மாற்றம் அதாவது மனமாற்றம் மனிதனுக்கு இருந்தாலே போதும் இந்த உணவு தட்டுப்பாட்டை குறைத்து விடலாம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். The use of mobile phones are exceeded from the original use and have been used for educational purposes and other entertainment purposes also. Mobile phones are also dangerous because many of them get addicted to them and could lead to eye problems. Could also lead to some cyber issues where the students could get into something that they should not get into, which is can be dangerous. So let's talk about technology. Smartphones are useful at many ways. We can keep up the everything points. First of all, it can be dangerous too. It can lead to some privacy issues and it will be too addicted for young children to use it. Because of that, many children are losing their money. Like Free Fire, PUBG, they are just giving their bank accounts and they might get hacked. And coming to the most useful thing, because of this, the kids may get some time passed and they could be used that for learning purpose. At learning purpose, there are many apps like Nlearn, Velamal app. There are many apps that they can use and like AI assistant that could help at their project.
AI can also be dangerous because it's not fully developed. இப்போ வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னு நான் பேச போகிறேன். இப்போ நம்மளுக்கு ஏஐ வந்திருக்கிறதுனால முன்னாடிலாம் வந்து இப்போ ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், இப்போ நம்மளுக்கு ஆன்சர் தெரியலனா நான் கூகுளில் சர்ச் பண்ணி பிரெயின்லிங்கிற ஆப் மூலயமா நான் வந்து பார்ப்பேன். அதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கவே ரொம்ப நேரம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி இப்படின்னு மாதம் கட்ட சொல்லுவாங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து படிப்பு சம்மந்தமாக தேட போனாலுமே கூட அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டா ஓப்பன் பண்ணணும்னு தோணும், ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணி நம்மளோட இப்போ வந்து நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆன் த ஸ்பாட் கிடைக்கும். கூகுளை விட ஏஐ வந்து ப்ரிசைஸாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நம்மள வந்து பர்சனலைசேஷன் பண்ணி. ஏன்றது ஒரு சூப்பரான டூல். இப்போ நமக்கு வந்து எந்த இடத்துக்காவது போகணும், இப்போ நம்மளால போக முடியலன்னா நம்ம ஃபோட்டோ வச்சு அந்த இடத்த நம்ம அப்படியே ரீக்ரியேட் பண்ண முடியும். அது வந்து ஏஐயோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வி கேன் போஸ்ட் வித் தட். ஸோ ஆனால் அது வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஏஐலையும் நம்ம என்ன ஃபோட்டோ கொடுக்குறோமோ அந்த ஃபோட்டோவில் இல்லாமல் மற்ற எல்லாமும் நம்மளோட ஃபீச்சர்ஸ்லாம் அப்படியே ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஏஐயோட டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ எனக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும், ஏதாவது காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா நான் நிறைய வெப்சைட்ஸ்லாம் நான் தேட தேவையில்லை. நான் வந்து ஏஐக்கு போய் அது அப்படியே போட்டேன்னா எனக்கு அது எல்லாமே எல்லா வெப்சைட்லேருந்து எடுத்து அது வந்து ஒரு கலெக்ஷனாக எனக்கு வந்துடும். நான் பேச போகும் தலைப்பு செயற்கை நுண்ணறிவால் இந்திய இளைஞர்களின் வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது என்பதுதான். எப்படி என்று பார்ப்போம். தகவல் தொழில்நுட்பத்துறை நமக்கு தெரியும். அதன் மூலமாக பல இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். சரி, விவசாயியை எடுத்துப்போம். இப்போ விவசாயி ஒரு நல்ல விளைச்சலை பார்க்கணும்னா அதற்கு அந்த செயற்கை நுண்ணறிவே உதவி பண்ணுது. எப்படி? எவ்வளவு அளவு தண்ணீர் ஊற்றணும், எவ்வளவு விதைகள் இந்த இடைவெளிகளில் வைத்தால்தான் அது நன்றாக வளரும் என்ற அந்த நுணுக்கங்களை அறிந்து சொல்வது இந்த செயற்கை நுண்ணறிவு தான். இந்த செயற்கை நுண்ணறிவின் காரணமாக இளைஞர்களுக்கு மிக முக்கியமாக இந்தியாவில் மிக மிக பெரிய பெரிய வேலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் நன்றாக பயன்பெறுகிறார்கள். இன்று நான் உங்களுடன் பேச போகும் தலைப்பு செயற்கை நுண்ணறிவு இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கின்றது, முன்னேற்றுகின்றது. அது எப்படி? தொழில் வேணும் என்றால் அதற்கு நமக்கு திறமை தேவை. அந்த திறமையை செயற்கை நுண்ணறிவு நமக்கு பல திறமைகளை கொடுத்துள்ளது. அதாவது உதாரணத்திற்கு கோடிங், ரோபோட்டிக்ஸ் மற்றும் டேட்டா அனாலிசிஸ் இவை அனைத்தையும் செயற்கை நுண்ணறிவு மட்டுமே நமக்கு கொடுத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் நாம் விண்வெளியை ஆராய்ச்சி செய்வதற்கும் செயற்கை நுண்ணறிவு உதவியாக இருக்கின்றது. இப்பொழுது நம் உலகம் இன்னும் கொஞ்ச வருடங்களிலே அழிந்துவிடும். அப்பொழுது நமக்கு வீடு இல்லாமல் இருக்கும்போது நாம் விண்வெளியில் மற்ற கிரகங்களுக்கு சென்று அங்கே வாழலாம் என்று ஒரு கணிப்பிற்கு செயற்கை நுண்ணறிவு மிக முக்கியமாக உதவுகின்றது நமக்கு. இப்பொழுது நாம் செவ்வாய் கிரகத்தில் போய் வாழலாம். அதாவது செவ்வாய் கிரகத்திற்குள் இன்னும் உயிர் இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது நம்மாலும் வாழ முடியும் என பல அறிஞர்கள் கணித்துள்ளார்கள். இதற்கு செயற்கை நுண்ணறிவு உதவுகின்றது. எனவே இந்திய இளைஞர்களுக்கும் செயற்கை நுண்ணறிவு அவர்களின் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துகின்றது. முதலில் இந்த வாய்ப்பை அளித்த SRM கல்லூரியும் அதில் கலந்து கொள்ள ஊக்குவித்த எனது பள்ளி ஆசிரியருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் AI செயற்கை நுண்ணறிவு என்கிற கருவி வேலை வாய்ப்பை குறைக்கும் என்ற அணியில் நான் பேச வந்திருக்கிறேன். இதற்கு நான் 2 உதாரணம் கூறுகிறேன். முதல் கைபேசி. முதல் கைபேசியை 1973 கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கண்டுபிடித்தவர் கூறினார், பிற்காலத்தில் 2 மனிதர்கள் நேருக்கு நேர் பேச மாட்டார்கள், இந்த கைபேசியை பயன்படுத்தி தான் பேசுவார்கள். அப்பொழுது அந்த அரங்கத்தில் இருக்கும் அனைத்து மக்களும் சிரித்தார்கள். ஆனால் இன்று அவர் கூறியது நிஜமாக மாறிவிட்டது. 2 மனிதர்கள் நேருக்கு நேர் பேசுவது இல்லை, கைபேசியால் தான் பேசுகிறார்கள். 2வது உதாரணம் தொழிற்சாலை. 1000 மனிதர்கள் செய்யும் ஒரு வேலையை ஒரு கணினி துல்லியமாகவும் எளிமையாகவும் செய்கிறது.
ஒரு நிமிடத்தில். அந்த ஒரு நிமிடத்தில் பல லட்சம் மக்கள் தன் வேலை இழக்கிற சூழ்நிலையில் வந்துள்ளனர். ஏஐ என்ற கருவி நல்லதுதான், ஆனால் தொழிற்சாலைகளில் மற்ற வேலைகளில் அது நல்லதில்லை. ஏன் என்றால் அவை வேலை வாய்ப்பை குறைக்கும் மக்களிற்கு. செயற்கை நுண்ணறிவு இந்தியாவின் இளைஞர்களின் வேலை வாய்ப்பை குறைக்குமா இல்லை அதிகரிக்குமா? நான் குறைக்கும் என்ற அணியிலிருந்து பேச வந்துள்ளேன். செயற்கை நுண்ணறிவின் காலத்தில் வெறும் அடிப்படை அறிவு மட்டும் போதாது, கோடிங் போன்ற புதிய திறன்களும் தேவைப்படும். இதை அனைவராலும் கற்றுக்கொள்ள முடியாது. இதனால் கிராமப்புறங்களில் இருக்கும் மாணவர்கள் பின்தங்குகிறார்கள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற நாடுகளில் தான் இருக்கிறது. இதனால் இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் குறைகிறது, மற்ற நாடுகளின் வேலை வாய்ப்பு அதிகரிக்குது என்று கூறி நான் விடைபெறுகிறேன். அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் இன்சிஃப் எடிஷன் 2 பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.